Hi everyone, welcome to Tuck in English YouTube channel. நாம இப்போ 40 days spoken English class பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கான வீடியோ டே 3 வீடியோ. டே 2 வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அங்க கேட்ட கொஸ்டின்ஸ் உடைய ஆன்சர்ஸ் இந்த வீடியோ கீழே இருக்கிற பின் கமெண்ட்ல நீங்க பார்க்க முடியும். டே 3 வீடியோ. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரூல் நம்பர் 3 பார்க்க போறோம். அது எப்படி சென்டென்சஸா மேக் பண்றதுன்னு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் சில சென்டென்சஸ் நான் சொல்ல சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க. அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு டே 3 வீடியோ. அதனால இன்னைக்கு நம்ம படிக்க போறது ரூல் நம்பர் 3. என்ன ரூல்னு பாத்துக்கிறீங்களா? ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்க போறோம். அது கூட verb சேர்க்க போறோம். அது கூட ing சேர்க்க போறோம். ing I am plus verb plus ing. இந்த ஃபார்மேட் நீங்க யூஸ் பண்றது மூலமா ஏதோ ஒரு செயலை என்ன செயல் வேணாலும் எடுத்துக்கலாம். செயலுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இங்க யூஸ் பண்றோம் இல்லையா verb, அந்த verb தான் செயல்கள். நம்ம ஏதோ ஒரு செயலை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அர்த்தம் கொடுத்துரும். இப்போ தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் வந்துட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு. இதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போறீங்க. ரொம்ப ஈஸியா உங்களால சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I am practicing English. I am practicing English. ஸோ அந்த ரூல் படியே பாருங்களேன். I am வந்துடுச்சா? அப்புறம் வேர்புங்கிறது ப்ராக்டிஸ் பண்றது. ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வேர்ப். அது கூட என்ன சேர்த்துக்கிட்டோம்? ஐஎன்ஜி சேர்த்துக்கிட்டோம். ஸோ எப்படி ஆயிடுச்சு? ஐ ஆம் ப்ராக்டிசிங். எதை ப்ராக்டிஸ் பண்றோம்? இங்கிலீஷ். இதெல்லாம் அடிஷ்னல் வேர்ட்ஸ். நீங்க இதெல்லாம் ஈஸியா ஆட் பண்ணிடுவீங்க. ஐ ஆம் ப்ராக்டிசிங் இங்கிலீஷ். ஐ ஆம் ப்ராக்டிசிங் இங்கிலீஷ். ஐ எம் இம்ப்ரூவிங் மை இங்கிலீஷ். நான் என்னோட இங்கிலீஷை முன்னேத்திட்டு இருக்கேன், இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஐ எம் இம்ப்ரூவிங் மை இங்கிலீஷ். ஐ எம் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ஐ ஆம் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ஐ எம் திங்கிங் அபவுட் இட். ஐ எம் திங்கிங் அபவுட் இட். நான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். சம்திங் என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல ஐ எம் திங்கிங் அபவுட் இட் அப்படின்னு சொல்றோம். ஐ எம் யூசிங் த ரூல் டு மேக் சென்டென்சஸ். நான் ரூலை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சென்டென்ஸ் மேக் பண்றதுக்காக. ஐ எம் யூசிங் த ரூல் டு மேக் சென்டென்சஸ். இன்னொரு வாட்டி சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் இது. ஐ எம் ப்ராக்டிசிங் இங்கிலீஷ். ஐ எம் இம்ப்ரூவிங் மை இங்கிலீஷ். ஐ எம் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ஐ எம் திங்கிங் அபவுட் இட். ஐ எம் யூசிங் த ரூல் டு மேக் சென்டென்சஸ். இப்போ உங்களோட டர்ன். ஒவ்வொன்றுக்கும் நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் வாய் விட்டு ரிப்பீட் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்ளூவன்சி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ எம் கெட்டிங் ரெடி டு கோ டு தி ஆஃபீஸ். ஐ எம் கெட்டிங் ரெடி டு கோ டு தி ஆஃபீஸ். இப்போ நீங்க ஒரு வாட்டி சத்தமா சொல்லி பாருங்க. குட். செகண்ட் சென்டென்ஸ் போகலாம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் அட் தி காஃபி ஷாப். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் அட் தி காஃபி ஷாப். இப்போ உங்களோட டர்ன். வெரி நைஸ். I'm cooking dinner for my family. I'm cooking dinner for my family. நான் என்னோட ஃபேமிலிக்காக டின்னர் குக் பண்ணிட்டு இருக்கேன். I'm cooking dinner for my family. உங்களோட டர்ன். வெரி நைஸ். அடுத்தது, I am watching a really interesting movie. I am watching a really interesting movie. உண்மையாவே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மூவியை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஐ எம் வாட்சிங் அ ரியலி இன்ட்ரெஸ்டிங் மூவி. இப்போ நீங்க சொல்லி காமிங்க. வெரி குட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ எம் ட்ரைங் டு லூஸ் மை வெயிட். ஐ எம் ட்ரைங் டு லூஸ் மை வெயிட். நைஸ். நான் என்னோட வெயிட்டை லூஸ் பண்றதுக்கு, என்னோட வெயிட்டை இழக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்க வாய் விட்டு சொல்லி பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன்.
இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இன்னைக்கு என்ன படிச்சோமோ அது ரிலேட்டடான ஃபார்மேட் வச்சு ரூல் வச்சு நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த சென்டென்சஸ் தமிழ்ல நான் கேட்கறது மூலமா இங்கிலீஷா உங்களால மாத்திர முடியும். ட்ரை பண்ணுங்க. ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என்கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்கு. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஒரு பர்டிகுலர் ஹோம்வொர்க் மட்டும், இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இதுவரைக்கும் நம்ம படிச்ச டே 1, டே 2, டே 3 இந்த 3லயும் கலந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என்கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்கு. இது டே 1ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, இந்த ஆன்ஸர ஈஸியா சொல்லிருவீங்க. செகண்ட் கொஸ்டின், நான் அத குடுக்கணும். நான் அத கொடுக்கணும். டே 2 படிச்சிருந்தீங்கன்னா, இத சொல்லிருவீங்க. தேர்ட் கொஸ்டின், நான் அத குடுக்க போயிட்டு இருக்கேன். நான் அத குடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தேர்ட் கொஸ்டின். இதையும் நீங்க டே 3 வீடியோவ கரெக்ட்டா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களால சொல்லிற முடியும். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம குடுங்க. இதோட கரெக்ட் ஆன்சர்ஸ் டே 4 வீடியோ கீழ இருக்கிற கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். நான் கமெண்ட் செக்ஷன்ல இதோட கரெக்ட்டான ஆன்சர்ஸ பின் பண்ணி வச்சுர்றேன். உங்களால பார்த்தோனே கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அவ்வளோதாங்க. டே 3 வீடியோ முடியுது இதோட. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. டக்குன்னு இங்கிலீஷ் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கத்துக்கணும், இங்கிலீஷ்ல பேசணும்னு நெனைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும், அவங்களுக்கு நம்மளோட சேனல தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. டே 4 வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.